ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றதை பார்த்தீங்கன்னா, என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது ஒரு ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கும் இந்த மாதிரி டவுட்லாம் வந்திருக்கும், கண்டிப்பாக வந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் இந்த மாதிரி டவுட்லாம் வந்திருக்கும். டவுட் வர்றது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்ளம் நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம். இதை நான் எப்படி கிளியர் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். மேலும் நான் கட்டிங் வீடியோவிலே நான் இதுக்கான கிளியராக நான் கொடுத்துட்ருப்பேன். இருந்தாலும் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த ப்ளவுஸில் நான் ஸ்டார் நெக் தான் வச்சு கட் பண்ணி திருப்பி அப்படியே லைனிங்கில் அட்டாச் பண்ணி திருப்பிட்டேன். இதில் நான் எந்த ஒரு கேன்வாஷும் வைக்கல. கேன்வாஷ்லாம் வைக்காமலே ப்ளவுஸ் நெக் இப்படி பர்ஃபெக்டாக திரும்பியிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்டார் நெக் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கார்னர் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அர்க்காட் போட்டு திருப்பணும்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இந்த மாதிரி நெக் அழகாக நம்ம எந்த மாடலில் நம்ம கட் பண்ணுறோமோ அதே மாடலில் நம்மளுக்கு படிஞ்சு வந்துடும். மேலும் ஒரு மேல் தையல், அதாவது எட்ஜி தையல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தையலை நம்ம போட்டாலும் நம்மளுக்கு ப்ளவுஸோட ஷேப் கரெக்டாக, அதாவது நெக் ஷேப் கரெக்டாக வந்துடும். எப்பயும் போல் இந்த லைனிங் வச்சுட்டு மேலே கிளாத்தில் வச்சு நான் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சரியான அளவுகளாக பேக்கில் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதாவது ப்ளவுஸோட உயரத்தை அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எப்பயும் போல் இதெல்லாம் தைக்கிறது தான். ஸோ இப்போ நான் தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பாட்டமில் மடித்து தைக்க போகிறேன். எப்பயுமே லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது எக்ஸ்ட்ராவாக பீசஸ் இருந்ததுன்னா அப்போவே கையோடையே கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது ப்ளவுஸும் ஃபினிஷிங்காக வரும். நம்மளும் கண்டினியூவாக ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் ஒரு ஆர்வம் வரும். வாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கஸ்டமரும் நிறையா வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டிச் அதாவது தைச்சி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸும் நீட்டாக இருக்கும். நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மோட்டிவாக இருக்கும். இது நம்ம எங்கே பார்த்தாலும் நூல் நூலாக தொங்கிட்டு இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கும் வராது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அப்பப்போவே நம்ம எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட்டும் நான் இதை மாதிரி தைச்சி திருப்பிக்கிறேன். இந்த மாதிரி தைச்சி திருப்பும்போது நெக் ஃபினிஷிங்காக வரும். ஸோ இதுக்கு நான் லேஸ் வச்சு தான் அட்டாச் பண்ண போகிறேன்றதுனால எனக்கு இதில் என்ன பீஸ் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கேன்வாஷ் வைப்பாங்கள்ல, அது தேவைப்படலை. எனக்கு நெக் அப்படியே திரும்பிடுச்சு, அழகாக ஷேப்பாக அழகாக வந்துடுச்சு. ஸோ நானும் இதே மாதிரி திருப்பிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எல்லா கிளாத்தையும் கட் பண்ணிட்டேன். இவங்களோட அந்த சென்டர் டாட் பிடிக்கணும் இல்லையா, அவங்களோட அளவு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு அகலம், அதாவது பார்த்திங்கன்னா உயரம் 2.25 இன்ச்சஸ்ஸு, சைடில் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நான் கட் பண்ணும்போதே மார்க் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதேமாதிரி மார்க் பண்ணி நான் டாட் பிடிச்சிட்டேன். மேலும் டாட் பிடிக்கிறது உங்களுக்கு தெளிவான வீடியோ வேணும்னா அதுக்குன்னு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். போயிட்டு அதில் போய் பாருங்கள். பர்ஃபெக்டாக எப்படி சென்டர் டாட் பிடிக்கிறது ப்ளவுஸ்லன்றது நான் அதில் காமிச்சிருப்பேன். ரொம்பவே ஈஸியான முறையில், அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிற முறையில் தான் நானும் அதில் வீடியோ போட்டிருப்பேன். போய் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட்டும் பேக்கும் அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இப்போ பட்டி பீஸ் அட்டாச் பண்ணுறேன். பட்டி பீஸ் பிசுறு வராமல் தைக்கணுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுவும் கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். நிறைய பேரும் இந்த மெத்தட் தைக்கிறாங்க. ஒரு சிலவங்க பட்டி ஃபஸ்ட்டே ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே ஓவர்லாக் பண்ணிவிட்டு சைடில் அப்படியே தைப்பாங்க. அது ஒரு சிலவங்களுக்கு நல்லா இருக்குன்றாங்க. ஒரு சிலவங்க இல்லை வேண்டாம், நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி தாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி பட்டி அட்டாச் பண்ண வருதோ அந்த மெத்தடில் அட்டாச் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ இது பிகினர்ஸாக இருந்தால் கூட இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது இன்கேஸ் ஓவர்லாக் இல்லை என்கிட்ட அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிசிறு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இதுமாரி சில்க் காட்டன் ப்ளவுஸ் தைக்கும்போது
நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய பீஸ்லாம் வந்துட்டு பிசிறு தெரிஞ்சு வந்து பிரிஞ்சுக்கிட்டு வராமல் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். கஸ்டமருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம ப்ளவுஸ் அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எல்லாருக்குமே ப்ளவுஸ் தைக்கும்போது எல்லாமே நீட்டாக வந்துடும் அப்படின்றது வந்து இல்லை. எல்லாருக்குமே சின்ன சின்ன மிஸ்டேக்கில் வரதான் செய்யும். ஸோ வந்துட்டு அந்த மிஸ்டேக்கை வந்து கவனமாக நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போது கையாண்டு மார்க் பண்ணனாலே போதும். நம்ம வந்து ப்ளவுஸை வந்து கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரைட்டும் பண்ணிவிட்டேன், லெஃப்ட் சைடும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி பட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் தைக்கும்போது எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு வந்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு அப் டவுன் வரவே வராது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு ஏற்கனவே நான் வந்து அதை சரியான அளவை மார்க் பண்ணி நான் வந்துட்டு உங்களுக்கு மடித்து தைச்சி காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரியே நான் மடித்து தைச்சிடுவேன். ஸோ எனக்கு அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்கள் மெத்தடில் எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை முடிச்சுட்டேன். இந்த மாதிரி வீப்பட்டி வைக்கிறதுல தான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு வந்து என்ன பிரச்சனை ப்ராப்ளம் வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீப்பட்டி வச்சு சின்னதாக தைச்சிட்டாங்களாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அவங்க நல்லா மடித்து தைச்சிட்ருக்காங்க போல். அதனால் வந்தால் ப்ராப்ளம் வருமா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொக்கிப்பட்டியில் வச்சு அட்டாச் உள்ளே மடிச்சிருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எனக்கு கமெண்ட்டில் தான் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து வீப்பட்டி கிட்ட தான் எனக்கு வந்து இது மாதிரி கொஞ்சமாக மடிச்சிட்டேன், அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் வந்துட்டு வீப்பட்டியை நீங்கள் வந்து உள்ளே ஃபுல்லாகவே மடிச்சிருந்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருந்ததுன்னா அந்த வீப்பட்டியை ஃபுல்லாகவே கிளியர் பண்ணுறதுக்கு பிரிச்சுட்டு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பீஸ் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிவிடுங்க. ஏன்னு கேட்டால், பால் மாறாமல் நம்ம அதை வந்து அந்த வேலையை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்துட்டு நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு கஸ்டமருக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அவங்க நம்ம இந்த ப்ளவுஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் தைச்சிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு புரியும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைடில் அட்டாச் பண்ணலாமான்னு கேட்டிங்க. ஸோ அது கூடவும் பண்ணலாம். அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம் வரப்போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டால், நம்ம அப்படியே மார்க் பண்ண போகிறோம். அளவுகளை மார்க் பண்ணி அப்படியே தைக்கிறதுனால அந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. இது வரைக்கும் அவங்களுக்கு நான் வந்து சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டவுட் தான் அவங்க கேட்டாங்களா அப்படின்றதும் எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல. பட் அவங்க மெசேஜை நான் வேணால் பின் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த டவுட்டில் ஏதாவது வந்து இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா, யாராவது வந்து எனக்கு அந்த கமெண்ட்டில் அப்படியே கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்படி தான் ஏதாவது ஒரு அந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா நான் இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்படியே இருந்தும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட என்ன கேட்டிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அளவுகளை மார்க் பண்ணும்போது எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவே பீஸ் மீறவே இல்லை, நான் எப்படி தைக்கிறது அப்படின்றது கேட்டிருந்தாங்க. பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அளவுகள் அளந்து வெட்டும் போது எக்ஸ்ட்ராவாக கிளாத் விடாமல் விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விடாமல் 2 இன்ச்சஸ் அளவுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது சரியான அளவுகளை மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் பேக் சைடு மார்க் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆம்கோல் கிட்ட நான் மார்க் பண்ணுற பாருங்கள். இது நான் வந்து கட் பண்ணும்போதே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள், நான் அப்படியே சரியாக அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே அந்த இடம் எனக்கு வந்து பேஸ் ஆகிடுது பாருங்க. அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த மெத்தட்லேயே நீங்கள் நான் கட் பண்ணுற மெத்தட்லேயே நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்களா கூட இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் அதே சமயம் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியும் வரும். ஸோ இப்படி தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் சப்ஸ்கிரைபர், உங்களுக்காக தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தோழிக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து வீப்பட்டியை தனியாக எடுத்துட்டு ஹூக் பட்டியிலேருந்து தான் நான் அளவுகளை அளக்கிறேன். இப்படி தான் அளக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீப்பட்டி நம்ம எக்ஸ்ட்ராவாக வைக்கிறோம். ஸோ அதிலேருந்து நம்ம அளக்கக்கூடாது. அளவு ப்ளவுஸில் இருந்ததுன்னா அப்போ வீப்பட்டியிலேருந்தே தான் நம்ம அளக்கணும். இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா, பட்டி பீஸ் கிட்ட ஒரு மார்க் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த 2 டாட்டும் அப்படியே மார்க் ஆகிடணும். இப்போ கப் ஷேப் வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையான்றத இந்த வீடியோவில் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். அதாவது வந்து கப் ஷேப்பு அளவு ப்ளவுஸ் எந்த அளவுக்கு இழுக்கிறோமோ அதே மாதிரி அந்த சென்ட்ரு டாட்லேருந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கனோ அதே மாதிரியே நீங்களும் இழுத்து மார்க் பண்ணுங்கள்.
அதே மாதிரி ஆம்கோல் கிட்டேயும் நான் எப்படி வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த 3 டாட் நான் பண்ணேன் இல்லையா, அந்த 3 புள்ளிக்கிட்ட நான் அந்த டாட்ஸ் வைக்கும்போது எனக்கு வந்து கரெக்டாக வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஷேப்பாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நான் அளந்திருக்கேன். இவங்களோட ப்ளவுஸோட அளவு, இந்த அளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சுத்துக்கை ஏற்றிருக்காங்க. அதாவது வந்து பழைய மாடல் நம்ம தைப்போம் இல்லையா அதை மாதிரி. ஆனால் இப்போ எனக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷர்ட் கை மாதிரி வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த கோடுகளை பாருங்கள், கொஞ்சமாக வந்துட்டு எனக்கு பெண்ட் ஆகி வருது. இது ஏன்னு காரணம் கேட்டிங்கன்னா அவங்களோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சுத்த அளவில் செஸ்ட்டோட அளவு அதான், ஆனால் கையோட அளவுகளும் அதான். இப்போ நான் இந்த ஷேப் அப்படியே தைக்கிறேன், கொஞ்சம் அப்படியே வளைஞ்ச மாதிரி வரும். இப்போ பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த வளைவுகள் இப்படி தான் வரும். பட் நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணலான்றதை பாருங்கள். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளவுஸை திருப்பி பார்க்குறேன். ஆனால் ஆம்கோல் எல்லாமே கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு, அளவுகளும் சரியாக வந்துடுச்சு. ஆனால் வந்துட்டு இவங்களோட சுத்துக்கையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. நான் ப்ளவுஸ் தைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான ஒரு கோடு கரெக்டாக எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது வந்தால் மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு எனக்கு தோணும். ஸோ நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் எனக்கு அப்படி தான் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஸோ நான் இந்த மாதிரி பக்கத்திலே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே அந்த தையல் அப்படியே நேர்கோடு பக்கத்திலே போட்டு இப்படி ஒரு தையல் போட்டுக்கிட்டேன். அந்த வளைவான கோடுகள் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நேராக அந்த பக்கத்திலே நேராக ஒரு கோடு போட்டு நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் சைடும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து நான் ஸ்டிச் பண்ணதில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து தெளிவான தீர்வுகளும் அதுக்கேற்ற மாதிரி வீடியோக்களும் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன். எப்பயுமே ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம ஞாபகமாக வச்சுட்டு கட் பண்ணும்போது சரியாக வந்துடும். நன்றி, வணக்கம் தோழிகளே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.